நமது அன்பின் கர்த்தர் ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்து இயேசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் அடியனின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம் பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவரது தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்களில தானியேல் தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தி அவரது மகத்தான தெய்வீக திட்டங்களை விளக்கக்கூடிய தேவனுடைய செய்திகளை நாம் இன்றைய தினத்தில் தொடர்ந்து நாம் ஆராய இருக்கின்றோம். கடந்த வகுப்புல நாம் தானியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராஜாவிற்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசேஷித்த அந்த சொப்பனங்கள் குறித்து ராஜாவே தனது வாயின் வார்த்தைகளால் குறிப்பிடுகின்ற அந்த பாகத்தை நாம் ஆராய தொடங்கி இருந்தோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல அந்த காரியங்கள் காணப்படுகிற அந்த விசேஷித்த பாகத்தை நாம் கடந்த வகுப்புல தியானித்திருந்தோம். தேவன் இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சொப்பனத்தின் மூலமான ஒரு விசேஷித்த அடையாளமான மரம், அந்த விருட்சம் எப்படியாக அது வளர்ந்தது, அது பலத்தது, தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தமும் எட்டினது, அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது, எல்லா மிருகங்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது, அதன் வெளியின் நிழலுக்கு ஒதுங்கின அந்த மிருகங்கள் அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது ஆகிய இந்த மகா பெரிய விருட்சம், அந்த விருட்சமானது இறுதியில பரிசுத்த காவலாளனாகிய ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து உரத்த சத்தத்தோடு அவர் தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனையின் தீர்ப்பாக நியாய தீர்ப்பு இந்த விருட்சத்தின் மீது கொடுத்ததை வசனம் 14 விவரிக்க நாம் வாசிக்க நாம் தியானித்தோம். அந்த விருட்சத்தை வெட்ட கூறினார், அதன் கொப்புகளை தரித்து போட கூறினார், அதன் இலைகளை உதிர்த்து அதன் கனிகளை சிதறடிக்க அவர் சொன்னார். இப்படியாக அதை ஆதரித்த அந்த விருட்சம் ஆதரிக்கக்கூடிய மிருகங்கள் பட்சிகள் கொப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்தும் சென்று விடட்டும் போய்விடட்டும் என்று அவர் கட்டளையிட்டார். ஆம், இப்படிப்பட்ட தண்டனை பெற்றிட்ட அந்த விருட்சமாகிய அந்த பிரம்மாண்ட ஒரு விருட்சம் தொடர்ந்து அதற்கு சம்பவித்தது என்ன? அந்த மரத்தினுடைய அதாவது அதனுடைய அடிமரம் வேர்கள் அடிமரம் பூமியிலேயே இருக்கட்டும் என்று பரிசுத்த காவலாளர் மூலமாக தேவன் உரைத்ததை நாம் வாசித்தோம். ஆகவே அதனுடைய அடிமரம் பூமியில இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியை நினைவதாக மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது என்ற இந்த அடிமரத்தை பற்றி விளக்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த அடிமரம் இங்கே விலங்கிடப்பட்டு அது பசும்புலில தங்கி ஆகாயத்து பணியிலே நனைந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே தேவனால் அனுப்பிவிடப்பட்ட பரிசுத்த காவலாளனுடைய விசேஷித்த தண்டனையின் தீர்ப்பினுடைய விசேஷித்த வார்த்தை அந்த அடிமரத்தில் அந்த வெட்டப்பட்ட விருட்சத்தை ஒப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டது. ஆம், மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. இது நேரம் வரைக்கும் விருட்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த அந்த விசேஷித்த பரிசுத்த காவலாளன் எங்கே விருட்சத்திற்கு ஒப்பிட்டு அந்த தண்டனை காலப்பகுதி ஒரு மனிதன் மீது கடந்து வர வேண்டும் என்பதை இங்கே விளக்கினார். ஆகவே அந்த விருட்சமானது ஒரு மனிதனோடு ஒப்பிடப்பட்டது என்பதை நாம் கடந்த வகுப்புகளில நாம் ஆராய்ந்தோம். அதே நேரத்தில் இங்கே விசேஷமான இந்த தீர்ப்பின் விவரத்தை தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்டோம். அந்த விசேஷித்த தண்டனையின் தீர்ப்பின் நோக்கம் பிதாவாகிய தேவன், அதாவது உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வதற்கு அவருக்கு சித்தமானவருக்கு அதை கொடுக்க இருக்கிறார், மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அனைத்து ஜீவன்களும், அதாவது மனித ஜீவன்களும், வேதாகமத்துல நரஜீவன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. ஆகவே அந்த ஒரு ஆவிக்குரிய வார்த்தையினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக தேவன் இந்த விசேஷித்த தீர்ப்பை இந்த பரிசுத்த காவலாளர் மூலமாக இந்த பரிசுத்த காரியத்தை பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது என்ற விவரத்தை அங்கே கூறியிருந்தார். ஆகவே நேபுகாத் நேச்சாராகிய ராஜாவாகிய இவர் கண்ட சொப்பனத்தை பற்றி இப்படி விளக்கி சொல்லிவிட்டு பிற்பாடு இப்போது கேட்கிறார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ராஜா கொடுத்த அந்த ஒரு வேண்டுகோளை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:18. நேபுகாத் நேசர் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தேசாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு.
என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விண்ணப்பத்தை ராஜா இங்கே கொடுக்க நாம் வாசிக்க கேட்டோம். பெல்தே சாத்ஷாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு என்று பெல்தே சாத்ஷார் என்று மறுநாமம் இடப்பட்ட தானியேலை பார்த்து ராஜா கேட்பதையும், ராஜா தானியேலை பற்றி தன்னுடைய புரிதலை தெளிவாக விவரமாக விவரித்ததையும் நாம் இந்த வசனத்தின் வாயிலாக வாசிக்க கேட்டோம். அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சார், அவர் மிகச்சிறந்த பண்டிதர், அறிவாளி, யுத்த வீரன் மற்றும் தேசித்த வகையில அந்த தேசத்தை பல்வேறு துறைகளில அவர் கட்டி அமைத்த மிகச்சிறந்த நிர்மாணிகர், மிகச்சிறந்த விசேஷித்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ராஜா என்பதையெல்லாம் கடந்த வகுப்புகளில அது எவ்விதமாக அவர் செய்தார் என்பதையெல்லாம் நாம் வேதத்தின் வசனங்களின் மூலமாக, தானியேலின் தீர்க்க தரிசனங்களின் மூலமாக நாம் ஆராய்ந்திருந்தோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த ராஜாவினுடைய ஒரு புரிதல் என்பது, புரிந்து கொள்ளுதல் என்பது எப்படியாக இருக்கிறது என்றால், அவரது ராஜ்யபாரத்திலே ராஜ்யத்தின் ஞானிகள் எல்லாரிலும் அந்த அர்த்தத்தை அவருக்கு தெரிவிக்க கூடாமல் மீண்டும் போனது. ஏற்கனவே ஒரு முறை போயிருந்தது. அப்படி பொன்னான அந்த தலை நீரே என்ற அந்த முதல் தரிசனத்தின் சொப்பனத்தின் விளக்கத்தை விளக்க தவறிய அல்லது விளக்க முடியாத ஒரு அபாக்கியமான நிலைமையில மற்றவர்கள் எல்லாம் இருந்த பொழுது, அந்த கல்தேயரினுடைய பிரதானிகளும் மந்திரிகளும் ஞானிகளும் இருந்த பொழுது, தேவனுடைய தாசனாகி தானியேலோ அதை தேவ தயவுல தேவனிடத்துல ஜெபித்து தேவனுடைய வழிநடத்தலை பெற்று அவர் தெரிவித்தார். அதே போல இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இந்த விசேஷித்த ஞானத்தை பெற்ற தேவனுடைய தாசனாகி தானியேல், அவர் மாத்திரமே இதை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர், தேவனுடைய தயவை பெற்றவர், தேவனிடத்தில் ஜெபித்து தேவனுடைய வழிநடத்தலை அனுதினமும் பெற்றுக் கொண்டிருந்த இந்த தானியேல் குறித்ததான ராஜாவினுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல் மிகச்சரியானதாகவே காணப்படுகிறது. அதை இந்த வசனத்தில் அவர் தெரிவிக்கிறார். நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். தானியேல் இதை தெரிவிக்கக்கூடிய தகுதி உடையவர். டேனியல் டிசர்வ்ஸ் திஸ் குவாலிட்டி. இந்த விசேஷித்த நிலைமையை அவர் பெற்றிருக்கிறார். பரிசுத்தமுள்ள அந்த தேவனுடைய ஆவி தானியேலுக்குள் இருக்கிறதே என்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புரிந்து கொள்ளுதலை, சரியான சிந்தனையின் இருப்பை இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர்கள் இங்கே தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரு சாதாரணமாக வழக்கமான மன்னர்களைப் போலல்ல, அவர் ஒரு கூர்மதி உடையவராகவே உலக பிரகாரமான வாழ்க்கையிலே காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, பல்துறை விற்பன அறிவை அவர் இளம் வயதிலேயே கற்றிருந்தார். அவரது தந்தை நெபோபொலாசார் அவரது ஆட்சி காலத்திலேயே இளம் பிராயத்திலேயே அவர் பல்வேறு திறன்களை மற்றும் பல்வேறு விதமான கல்வி முறைகளை கற்றறிந்தவராக, பல்துறை அறிவு பெற்றவராக இருக்கிறார் என்பதை பாபிலோனிய கல்வெட்டுக்கள் சாட்சி பகிர்கின்றன. ஆகவேதான் அவருக்கு தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆட்சி புரிவதற்குரிய காலப்பகுதி நீண்டகால ஆட்சியாக பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலே 43 ஆண்டுகால நீண்ட நெடிய ஆட்சியை இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர்கள் கொடுத்திருந்தார். ஆகவே தேவனுடைய அனுமதியின் பேரிலான இந்த ராஜாவின் ஆட்சி 43 வருடங்கள் அவரால் நீட்டிக்கப்பட்டது. தேவனுடைய அனுமதியின் பேரிலே தொடர்ந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை தொடர்ந்து அவரது மகன் மற்றும் அவரது பேரன் வரைக்குமாக இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துடைய ஆட்சியின் நீட்சி தொடர்ந்தது என்பதை நாம் இங்கே விசேஷித்த வகையிலே நாம் ஆராய்ந்தறிய வேண்டும். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய தயவை பெற்று ஜெபித்து பெற்ற இந்த தானியேல் விசேஷித்த வகையில இந்த சொப்னத்தின் விளக்கத்தை விளக்குவதற்கு தேவ தயவை பெற்றவர் என்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் முன்னதாகவே அறிந்திருந்தார். ஆகவேதான் பிதாவாகிய தேவனிடத்திலே உடனடியாக விண்ணப்பம் செய்த தானியேல், தேவனுடைய தயவை பெற்ற இந்த தானியேல் தேவனிடத்திலே ஜெபித்து இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை எப்போதும் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாயிருந்த தானியேல் அதே விதமாக தெய்வீக வழிநடத்தலை பெற்றார். ஆகவே பெற்றுவிட்ட இந்த தானியேல் உடனடியாக என்ன செய்தார் என்பதை தானியேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:19. அப்பொழுது பெல்தேசாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தேசாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியது இல்லை என்றான். அப்பொழுது பெல்தேசாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே,
இந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பெல்தே சாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் இங்கே எப்படி இருக்கிறார் என்றால், அவர் ஒரு கணம், அதாவது ஒரு நாளிகை மட்டும் திகைக்கிறார், சிந்திக்கிறார், கலங்கி. ஆகவே இந்த சொப்பனத்தின் ஞான அர்த்தத்தை பிதாவாகிய தேவனுடைய தயவினாலே, பரம பிதாவாகிய சர்வ வல்லவருடைய இரக்கத்தினாலே பெற்றிட்ட தானியேல் அங்கே ஏறக்குறைய ஒரு நாளிகை, அதாவது 1 மணி நேரம் என்று பிராங்க் ஷெலு அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆகவே 1 மணி நேரம் அளவும் கூட அவர் இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை, சொப்பனத்தின் சரியான ஞான அர்த்தத்தை கொடுப்பதற்கு, வெளிப்படுத்துவதற்கு, விவரித்து காண்பிப்பதற்கு அவர் திகைத்து, சிந்தித்து, கலங்கி நிற்பதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா நேரடியாக இவைகளை பார்க்கிறார். தானியேல் திகைத்தார், தயங்கினார். 1 மணி நேர தவிப்பு. முகபாவனைகள் மாற்றமடைகின்றன, மனநிலைமைகள் மாற்றமடைகின்றன. இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அல்லவா நேபுகாத் நேச்சர். ஆகவே நேபுகாத் நேச்சர் இந்த ராஜா தானியேலின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராகவே எப்போதும் காணப்பட்டு கொண்டிருந்தார். பாசமும் கொண்டிருந்த ராஜாவாகவே காணப்பட்டார். ஆகவே தானியேல் தாமதித்துக் கொண்டிருந்த அத்தனை தருணங்களிலும் பொறுத்திருந்த அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி தானியேலுக்கு நல்ல ஆலோசனை கூறும் விதமாக, தானியேலுக்கு உதவிடும் விதமாக அந்த ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் தானியேலை நோக்கி பெல்தேஷாத்சாரே என்ற வார்த்தை பிரயோகத்தை அங்கே பயன்படுத்துகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டைட்டில், இந்த நாமத்தின், தானியேலினுடைய நாமத்தின் பெயர் பெல்தேஷாத்சாராக ராஜா குறிப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன? பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் அனைவரும் அவர்கள் தங்களது பாரம்பரிய பழக்க வழக்கங்களை இயல்பாகவே கடைபிடிப்பவர்கள். ஆகவே ராஜாவாகிய இந்த நெபுகாத் நேச்சரினுடைய தந்தை, அப்பா நெபோபொலாசார், இவர்கள் காலத்திலேயே பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல அவர்களது குல கடவுளாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் மார்டுக், நேபோ மற்றும் விசேஷித்த வகையில அவர்களால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேல். ஆகவே இந்த பேல் என்ற அந்த விக்கிரக கடவுளின் மீதான முழு நம்பிக்கையின் காரணமாகவே ராஜா ஏற்கனவே தானியேலின் மீது அந்த நாமத்தை சூட்டி, தான் அந்த முன்னோர்களின் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையைப் போலவே தானியேலின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் ராஜா தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். இவைகளை சில வசனங்களிலே நாம் வாசித்தறியலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 4, 8 மற்றும் 9 வசனங்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும், எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்ல என்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் என்ற இந்த மாபெரும் சக்கரவர்த்தி என்ன நோக்கத்திற்காக இந்த தானியேல் என்ற தேவ பிள்ளைக்கு தனது மூதாதையர்களின் கடவுளின் பெயரை, விக்கிரக கடவுளின் பெயரை சூட்டி இருக்கிறார், எப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக வாசிக்கும் பொழுது இதனுடைய திருத்திய திருவிவிலிய மொழிபெயர்ப்பையும் நாம் வாசிக்க கேட்போம். இதே வசனத்தினுடைய திருத்திய திருவிவிலிய மொழிபெயர்ப்பு தானியேல் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் சொந்த தெய்வமாகிய பெல்தேஷாத்சாரின் பெயர் சூட்டப்பட்ட தானியேல் வந்தார். அவர் புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர். அவரிடம் நான் கண்ட கனவை கூறினேன். மந்திரவாதிகளின் தலைவராகிய பெல்தேஷாத்சாரே, புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடத்தில் உள்ளது என்பதையும், உம்மால் விளக்க முடியாத மறைபொருள் எதுவும் இல்லை என்பதையும் நான் அறிவேன். நான் கனவில் கண்ட காட்சி இதுதான். அதன் உட்பொருளை விளக்கி கூறுவீர். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாருடைய சொந்த தெய்வம் என்று குறிப்பிடுகிறார் பெல்தேஷாத்சார்.
ஆகவே இந்த பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. அப்பேற்பட்ட நம்பிக்கையை இந்த தானியேலின் மீது இந்த ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் வைத்திருந்தார். ஆகவே பிதாவாகிய தேவன் புனிதமிகு கடவுள், அவர் ஆவியால் நிரப்பப்பட்டவர் இந்த தானியேல், அவரால் விளக்க முடியாத மறைபொருள் எதுவும் இல்லை ஆகிய அனைத்து காரியங்களையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராஜாவாகிய இவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் முழுமையாக. ஆகவேதான் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வதற்கு தாமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளிகை மட்டும், அதாவது 1 மணி நேரம் மட்டும் திகைத்தும் சிந்தித்தும் கலங்கியும் தாமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தானியேலை நோக்கி பெல்தேசாத்சாரே என்ற வார்த்தை பிரயோகத்தை இந்த சக்கரவர்த்தி நெபுகாத் நேச்சர் பயன்படுத்தினார். ஆகவேதான் இவ்விதமாக விசேஷித்த வகையிலே இந்த பெல்தேசாத்சார் என்ற மறுபெயரிடப்பட்ட தானியேலை அவர் பலப்படுத்தும் நோக்கத்தோடு, உற்சாகப்படுத்தும் நோக்கத்தோடு, பெல்தேசாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உம்மை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்று அவர் தானியேலின் உள்ள குறிப்பை புரிந்தவராக, அறிந்தவராக அவர் இங்கே தானியேலுக்கு ஆதரவாக அங்கே பேச தொடங்குகிறார். ஏனென்றால் தானியேல் ராஜா கண்ட சொப்பனத்தின் ஞான அர்த்தத்தை, உட்பொருளை, மறைபொருளை பிதாவாகிய தேவனுடைய தயவினாலே பெற்றிட்ட அந்த தானியேல் உடனடியாக சொல்ல தயங்கியதின் காரணத்தை ராஜா அவர் குறிப்பால் முகக்குறிப்பால், உள்ள குறிப்பால் நிச்சயமாக கண்டறிந்து இவ்விதமாக தானியேலை அவர் என்ன செய்கிறார் என்றால் உற்சாகப்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் கூறும் பொழுது விசேஷித்த விதமாக உங்களை கலங்க பண்ண வேண்டியதில்லை. அப்போது பெல்தேசாத்சார் இங்கே ராஜாவின் மூலம் கிடைத்திட்ட இந்த அன்பான அனுமதியின் மூலமாக ஆண்டவர் என்று இந்த ராஜாவை குறிப்பிடுகிறார், அதாவது பிரபு என்று குறிப்பிடுகிறார். அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது என்று ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் மீது தான் கொண்டிருந்த தனிப்பட்ட அன்பின் காரணமாக தானியேல் இவ்விதம் கூறுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் மகா பெரிய ஞானி என்பதா, தன்னால் நேசிக்கப்பட்ட, தன்னை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஊடாக எவ்விதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது, தேவன் எதற்காக தானியேலாகிய தன்னையும் தன்னுடைய நண்பர்களையும் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதையும் தானியேலிடத்துல பிதாவாகிய தேவன் தனது வழிகாட்டுதலின் மூலமாக விலக்கி கொண்டிருக்க, ராஜாவை எவ்விதம் கையாள்வது என்றும் ராஜாவினிடத்துல எவ்விதமாக அவர்கள் தங்களது காரியங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் பரமபிதாவாகிய யாவே தேவன் அன்பினால் பெற்றிட்ட தானியேல் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளும் நடக்கக்கூடிய செய்கைகளும் மிகுந்த நேர்த்தியோடு ஞானமிகு வார்த்தைகளாகவும் ஞானமிகு செயல்களாகவும் எப்பொழுதும் காணப்பட்டது என்பதற்கு இந்த வசனத்தில் தானியேல் என்ற பெல்தேசாத்சார் பயன்படுத்தும் வார்த்தைகள் மிகவும் சாட்சி பகர்கின்றன, நிரூபணங்களாக காணப்படுகின்றன. அன்பானவர்களே, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் நிச்சயமாக உமக்கு நேரிடுவதற்கு பதிலாக உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது என்றால், தானியேல் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரிடத்திலே தான் கொண்டிருந்த தனிப்பட்ட அன்பை விளக்கும் விதமாக, தான் கொண்டிருந்த தனிப்பட்ட பாசத்தை விளக்கி கூறும் வண்ணமாக அவர் இவ்விதம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, இவைகளை நாம் கவனிக்கும் பொழுது ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரிடத்துல தானியேல் கொண்டிருந்த ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட்டை நாம் இங்க பார்க்கிறோம். ஆகவே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அதற்கு இடம் கொடுத்திருந்தார் தானியேலுக்கு. ஆகவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காரியம் தானியேலை தைரியப்படுத்தி இவைகளை கூற வைத்தார். தானியேலும் உடனடியாக உன் பகைவரிடத்திலே நிறைவேறட்டும் என்று கூறினார். ஆனால் உண்மையாகவே இந்த சொப்பனத்தின் அர்த்தம் யாரிடத்தில் நிறைவேற வேண்டும் என்று பரமபிதா அங்கே தீர்ப்பிட்டாரோ அவரிடத்திலேயே நிறைவேறும் என்பது தேவனுடைய உண்மை பிள்ளையான தானியேலுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது, நன்றாக அறிவார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே தானியேல் தேவனுடைய ஊழியத்தை அந்த நேரத்திலே அவர் நிச்சயமாக செய்ய வேண்டும். அவரது தனிப்பட்ட அன்பு ராஜாவின் மீது இருக்கலாம், அவரது தனிப்பட்ட பாசம் ராஜாவின் மீது இருக்கலாம். தங்களது இளம் பிராயம் முதல் தங்களை ஆதரித்தவரும், தங்களுக்கு கல்வியும் வாழ்வாதாரமும் உணவும் மற்றும் சகல சௌகரியமும் அரண்மனை வாசமும் மற்றும் பல்வேறு விதமான ராஜரீக பதவிகளும் கொடுத்து தங்களை
தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் ஆதரித்து கொண்டு வந்த ராஜாவாகவே இருப்பினும், தங்களுக்கு சகலமுமாய் ராஜா இருப்பினும், தேவன் கூறின நியாயமுள்ள தீர்ப்பை, தேவன் விளக்கின தண்டனையின் தீர்ப்பை நிச்சயமாகவே தானியேல் அங்கே விளக்கி கூற வேண்டிய நீதியின் ஊழியராக தானியேல் தன்னை நிச்சயமாக தேவனுக்காக செயல்படுத்த வேண்டிய தருணம் இது. தானியேல் இங்கே முகதாட்சியம் காட்டக்கூடாது. தானியேல் இங்கே ராஜாவினிடத்துல அவர் பெற்றிட்ட நன்மைகளை நினைத்து தானியேல் ராஜாவுக்காக அவர் மாற்றி பேசிவிடக் கூடாது. தானியேல் தேவன் என்ன சொன்னாரோ அந்த விளக்கத்தை உள்ளது உள்ளபடியே கூற வேண்டும் என்பதே தேவனிடத்துல இந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியமாக காணப்பட்டது. எவ்வளவு பெரிய விசேஷித்த படிப்பினை பாடம் மெய்த்திருச்சபைக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் உற்று நோக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய நீதி நியாயங்களை, பிதாவாகிய தேவனுடைய ஊழியத்தின் காரியங்களிலே நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதிலும், பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதிலும் எவ்விதத்திலும் தேவன் அளிக்கக்கூடிய வழிகாட்டுதலையே பின்பற்ற வேண்டுமே ஒழிய தங்களது தனிப்பட்ட விருப்பத்தையோ விருப்பு வெறுப்புகளையோ நிறைவேற்ற வரவில்லை, அல்லது மற்றவர்கள் அந்த விருப்பு வெறுப்புக்கு தங்களை உட்படுத்த அங்கே ஈர்க்கும் பொழுது அல்லது அழைக்கும் பொழுது அதை மறுக்க வேண்டும், அதை கைவிட வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்ற படிப்பினை பாடமாகவும் இங்கே அமைந்திருப்பதை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். தானியேல் எவ்விதத்திலும் புறம்பே இருந்து வரக்கூடிய அழுத்தத்திற்கு இடம் கொடுப்பவர் அல்ல. அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த மனசாட்சியில தான் ராஜா மீது கொண்டிருந்த அன்பு, பாசம், பரிவிரக்கம் மற்றும் ஒரு குடும்ப உறுப்பினராக ராஜா தங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறார் பல வருடங்களாக. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பிதாவாகிய தேவனே இதற்கு அனுமதி கொடுத்தவராதலால் தனது தந்தையும் தனது இரட்சிப்பாளருமாகிய பிதா தனக்கு சொன்ன கட்டளையே இங்கே தேவனுடைய தாசனாகி தானியேல் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே தானியேல் இப்போது தேவனுடைய ஊழியராகவே செயல்பட தொடங்கினார். ஆகவே இவைகள் யாவும் நமக்குள்ள பாடம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை யார் ஆதரித்திருந்தாலும் சரி, அல்லது நாம் யாரால் பலன் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது நாம் யாரால் வளர்க்கப்பட்டிருந்தாலும் சரி, பிதாவாகிய தேவனே அப்படிப்பட்ட கருவிகளை நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருபோதும் முகதாட்சியம் பாராமல் பிதாவாகிய தேவன் நமக்கிட்ட கட்டளையை, நமக்கு கொடுத்த வழிகாட்டுதலை, நமக்கு கொடுத்திட்ட ஊழியத்தின் பொறுப்புகளை, நமக்கு கொடுத்திட்ட விசேஷித்த தயவுகளை எண்ணி பார்த்து நாம் பிதாவாகிய தேவனுக்கான பிள்ளைகளாக, அவரது சித்தம் செய்யக்கூடிய ஊழியர்களாக உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் செயல்படும் போது நிச்சயம் நாமும் தானியேல் வகுப்பாகிறோம் என்று சகோதர ஆராய்ச்சிகளில குறிப்பிடுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகளை நாம் உற்று நோக்க வேண்டும். நாம் ஒரு தானியேல் வகுப்பாராக பிதாவாகி தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்துல அனைவரும் விக்கிரகாரநிலையில் இருக்கும் பொழுது மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு சிறு கூட்டு ஜனமாக, சிறுமந்தை அடையாளப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் அந்த காலத்திலே செயல்பட்டார்கள். தேவனுடைய தயவுல அவர்கள் ஒருபோதும் முகதாட்சணியம் பார்க்கவில்லை. அவர்கள் ஒருபோதும் தங்களது சுயநலத்தை பார்க்கவில்லை. மாம்சீக சிந்தனைகளிலே அவர்கள் ஒருபோதும் இல்லை. ஆகவே அவர்கள் எப்போதும் இந்த பிதாவாகிய தேவனுடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் கை கொள்ளுவதில் அவர்கள் முன்னணியில் நின்றதை நாம் தூரா சமவெளியில் நிறுத்தப்பட்ட ராஜாவினால் நிறுத்தப்பட்ட பொற்சலையை பணிந்து கொள்ளாமல் இருந்த அந்த அனனியா, மிசாயேல், அசரியா அவர்கள் இறுதியிலிருந்து புறப்பட்ட விசேஷித்த விசுவாசத்தின் நற்சான்றை நாம் பார்க்கலாம். ராஜாவாகி நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளப் போவதில்லை, ஒருவேளை அப்படி தேவன் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் பணிந்து கொள்ளப் போவதில்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று அவர்கள் பரலோகத்தின் தேவனுக்கான பிள்ளைகளாக ராஜாவின் முன்பதாக முகதாட்சணியம் இல்லாமல் அவர்கள் செயல்பட்டு நடந்த விதத்தை நாம் காண்கிறோம். அதே போல இங்கே என்னுடைய தாசனாகி தானியேல், இந்த விசேஷித்த தருணம் இவருக்கும் வந்தது. சோதனையின் தருணம். தன்னால் நேசிக்கப்பட்ட, தன்னை மிகவும் நேசிக்கக்கூடிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவர் கண்ட சொப்பனம், அந்த சொப்பனத்தின் ஞான அர்த்தம், உள்ளடங்கிய விவரம் என்பது ராஜாவிற்கு எதிரானதுதான். அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு தண்டனையின் தீர்ப்பின் வடிவம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பாகம். ஆகவே இவைகளை இனி தானியேல் அவர்கள் விளக்கி காண்பிக்க வேண்டும். இவைகளை தானியேல் ராஜாவிற்கு விவரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கிறோம், தானியேல் இந்த தெய்வீக ஊழியத்தை செய்ய தொடங்கினார். மெய் திருச்சபைக்கான ஆவிக்குரிய வழிநடத்துதலாக பிதாவாகி தேவன் எங்கேயெல்லாம் நம்மை அனுமதிக்கிறாரோ அங்கேயெல்லாம்
பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக, அவரது சித்தம் செய்யும் விதமாக, பிதாவாகி தேவனுடைய வழிகாட்டுதலை நாம் விவரிக்கும் வண்ணமாகவே நாம் செயல்பட வேண்டும். ஆமன்பானவர்களே, விசேஷமாக தானியேலுடைய நாமத்தை ராஜா குறிப்பிடும் போது விசேஷமாக சொல்றார், பேல், அதாவது பேல், அந்த தனது சொந்த தெய்வம் என்ற அந்த பேல் இந்த தானியேலை காக்கட்டும் என்று அவர் வைத்திருக்கிறார். பேல் ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் லைஃப், ஃபேவர்டு பை பேல் காட். இந்த பேல் கடவுளால் ஆதரிக்கப்பட்டவன் என்ற அர்த்தத்துல தானியேலை அவர் ஒரு பார்வை பார்க்கிறார். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய ஊழியராகிய தானியேல், பிதாவாகிய தேவனே என் நியாயாதிபதி ஆம் என்ற விசேஷித்த ஞான அர்த்தத்திற்கும் சொந்தமுள்ள பெயரை, நாமத்தை அவர் எப்போதும் தாங்கி நிற்பவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதாகமத்திலே தானியேலின் தேவன் என்று கூறப்படுகிறது. ஆமன்பானவர்களே, பெல்தேசாத்சார் என்ற நாமத்தை நிச்சயமாக தானியேல் பயன்படுத்தவே இல்லை. ஆம், இவைகளை நாம் உற்று நோக்க வேண்டும். பெயரளவிலே மாற்றம் செய்யப்பட்டு அவரது ஐடென்டிபிகேஷனை மாற்றுவதற்கு எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் தானியேல் அவர்களுக்கு தோல்வியே தொடர்ந்து பரிசாக கொடுத்து கொண்டு வந்தார். தொடர் தோல்விகளையே கொடுத்து கொண்டு வந்ததை நாம் வேதாகம வரலாற்றிலே தானியேலினுடைய பக்தி மார்க்கம் நிறைந்த, விசுவாச வாழ்க்கை நிறைந்த அந்த வரலாற்றில அனைத்து பக்கங்களிலும் இந்த அத்தியாயத்தையே நாம் காண முடியும் என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் பிதாவாகி தேவனுடைய ஆவியினாலே, புனிதமிகு கடவுளாகிய பிதாவாகி தேவனுடைய ஆவியினாலே இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை அவர் கூற தொடங்கும் பொழுது, தானியேல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் முதலில் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:20. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கிறோம், இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கண்டார் ஒரு விருட்சம். அந்த விருட்சத்தின் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் அதனுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி, அதனுடைய பலமிகு வளர்ச்சி, தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதனுடைய உயரம், ஹைட், வான பரியந்தமும் எட்டினதனுடைய நீச்சி ஆகிய இவைகள் பிரமிப்பை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியின் வர்த்திப்பாக காட்டப்படுகிறது. ஆம், இந்த விருட்சம் யாரை குறிக்கிறது? இந்த விருட்சம் யாரை குறிக்கிறது? இது மிக முக்கியமான கேள்வி. பரிசுத்த காவலாளன் இந்த தண்டனையின் தீர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனங்களில நாம் பார்க்கும் பொழுது 16, 15 மற்றும் 16ஆம் வசனங்களிலே விளக்கும் பொழுது, இங்கே மீண்டுமாக அந்த வசனத்தினுடைய தேவையான பகுதியை நாம் துல்லியமாக கவனிக்கும் பொழுது, ஆனாலும் அதன் வேர்களாகிய அடிமரம் பூமியிலே இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்ட வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக என்று விருட்சத்தை குறித்து, அதாவது மரத்தை குறித்து விளக்கி கொண்டிருந்த பரிசுத்த காவலாளன் உடனடியாக சொன்னார். அந்த விருட்சத்தோடு ஒப்பிட்ட அந்த வார்த்தை, மிருகங்களோட பூமி அவனுக்கு பங்கு இருக்க கடவுது என்று ஒரு மனிதனை குறித்து, ஒரு ஆத்மாவை குறித்து அவர் ஒப்பிட்டு கம்பேரிசன் பண்ணி சொன்னதை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டோம், விளக்க கேட்டோம். அதனுடைய பொருள் என்ன? அந்த ஆத்மா யார்? அந்த மனிதன் யார்? அந்த மனிதன் யார் என்பதை தேவனுடைய ஆவியை பெற்றிட்ட தானியேல் அவர்கள் விளக்கினார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தற்போது கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:22. அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அந்த காலகட்டத்திலே பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரில, பிதாவாகிய தேவனுடைய தயவின் பேரில மகா பெரியவராக சர்வ நாடுகளிலும் அவர் பாப்புலாரிட்டி ஆனார், பிரஸ்தாபமானார், பிரபலமானார். மகா பலத்த சைன்யம், அதாவது இராணுவ கட்டமைப்பு, நேர்த்திய நேர்மையான பல்வேறு உட்கூறுகளை உள்ளடக்கிய நிர்வாக திறன் வாய்ந்த நிர்வாக அரசாட்சி முறையை அவர் கட்டமைத்தார். ஆகவே இவ்வளவு பிரம்மாண்டமான பலத்த நிர்வாக கட்டமைப்பை பாபிலோனை தலைநகராக கொண்டு, பாபிலோனிய நகர நிர்மாணிப்பு தொடங்கி, பாபிலோனிய கட்டமைப்பு தொடங்கி, அதனுடைய பல நாடுகளுக்கும் அது பரவி, அவருடைய பெயர் பிரஸ்தாபம் எல்லா நாடுகளிலும் அவரை பெரியவராக பலத்தவராக அங்கே வெளிச்சம் கொடுத்தது. ஆம், இப்படிப்பட்ட இந்த ராஜாவாகிய இவரை குறிக்கும் அடையாளமாக அந்த விருட்சத்தை பிதாவாகிய தேவன் சொப்பன காட்சியிலே காண்பித்தார். ஆகவே சொப்பனத்தை கண்டு கொண்டிருந்த இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தன் கனவிலே
இந்த மரம், இந்த விருட்சம் குறிப்பது யாரை என்பதை அவர் அறியாதிருந்த போதிலும் தேவன் இந்த கனவின் மூலமாக, அதாவது சொப்பனத்தின் மூலமாக, பரிசுத்த காவலாளன் மூலமாக இங்கே அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஒரு காட்சியில மிக முக்கியமா அவர் தானியேலை இந்த ஊழியத்தை செய்வதற்கு அனுப்பினார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பெற்றுட்ட இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ராஜாவின் வளர்ச்சிக்கான காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது அது தேவனுடைய அனுமதியே. இந்த விருட்சம் குறிப்பது யாரை? அது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை என்பதை தேவனுடைய பிள்ளையாகிய தானியேல் விளக்கிவிட்டு, இந்த காரியம் எதனால் ஏற்பட்டது? ராஜாவினுடைய இந்த பிரமிப்பூட்டும் வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி, இந்த ராஜாவின் வளர்ச்சிக்கான காரணம் என்ன? பல்துறை அறிவு, பல்துறை வளர்ச்சி, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய பிரஸ்தாபம் அனைத்து உலக நாடுகளுக்கும், அந்த காலத்திலே இருந்த அனைத்து உலக நாடுகளுக்கும் பரவினது பிதாவாகி தேவனுடைய அனுமதியின் பேரிலேயே, இரக்கத்தின் பேரிலேயே என்பதையே இங்கே நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகவே பரமபிதாவின் அனுமதியே காரணம் என்பதை தேவனுடைய தாசனாகிய மற்றும் ஒரு தீர்க்கதரிசியும் மற்றும் ஒரு சமகால தானியேல் கால ஊழியராகிய சமகால ஊழியராகிய ஜெரேமியா அவர் விளக்கி சொல்லும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசனம் 27 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நாம் கருத்தாய் வாசிக்க கேட்போம். எரேமியா 27:5 முதல் 7 வசனங்கள். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிதாவாகிய தேவனுடைய அனுமதி எவ்விதம் விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது, அதாவது பிதாவாகிய தேவன் அவரால் விசேஷித்த வகையிலே குறிக்கப்பட்ட அவருக்கு சித்தமான இந்த ஊழியனாக நேபுகாத் நேச்சாரை அவர் தெரிந்தெடுத்தார். பாபிலோன் ராஜாவாக அவரை வழிநடத்தி உயர்த்தினார். அவர் கையிலே அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுகைகளை அனைத்தையும் கொடுத்தார். அவருக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆகவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம், ராஜ்யபாரத்தின் ஆளுகைக்கான காலம் வரைக்கும் சகல ஜாதிகளும் என்றால் அனைத்து நாடுகளும், அந்த காலத்திலே நம்முடைய குடியிருப்பு பகுதியாகிய இந்திய தேசமும் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு கீழாக இருந்தது. ஆமன்பானவர்களே, ஆகவே சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய பௌத்திரரையும் சேவிப்பார்கள் என்பதை பிதாவாகி தேவன் கொடுத்த அனுமதியின் பேரிலேயே இவைகள் நடைபெறும் என்பதை பிதாவாகி தேவன் முன்னதாகவே தீர்க்க தரிசனம் எரேமியாவின் மூலம் அவர் கூறியிருந்தார். பரம பிதாவாகி தேவனுடைய அனுமதியின் காரணமாகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எவ்வளவு தூரம் சிறப்புகளை பெற்றார் என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். ஆகவே அவர் பெற்ற சிறப்புகளை இந்த விருட்ச தரிசனத்தினுடைய வர்த்திப்பின் விவரிப்பின் மூலம் விளக்குகிறார். வசனங்கள் தானியேல் 4 அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்களிலே அடையாள பாசி சத்தியமாக இவைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. வசனங்களை கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:21 மற்றும் 22 வசனங்கள். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தர்த்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் அனந்த ஞானத்தாலே முன் குறிப்பிடப்பட்ட தெய்வீக திட்டத்தை அவர் எரேமியா தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவர் கொடுத்திருக்க இந்த விசேஷித்த முன்குறிப்பினுடைய ஊழியனாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகள் பட்டியலிலே வரவழைத்து அவரை சக்கரவர்த்தியாக உயர்த்தி பிரம்மாண்ட ராஜ்யத்திற்கு அவருக்கு விசேஷித்த அனுமதியை கொடுத்து அவர் பல்வேறு சிறப்புகளை இங்கே கொடுத்தார். ஆகவேதான் இலைகள்
அது எப்படிப்பட்டதாய் இருந்தது? நேர்த்தியாய் இருந்தது. அதன் கனிகள் எப்படி இருந்தது? மிகுதியாய் இருந்தது. அதன் ஆகாரம் எப்படி இருந்தது? எல்லா ஜீவன்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆகாரமாக இருந்தது. அதில் தாபரிக்கக்கூடிய பல்வேறு வகையான வாய்ப்புகளில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள்? வெளியின் சகல மிருகங்கள், கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் அனைத்தும் தங்கி தாபரிக்க, அதாவது அந்த விருட்சத்தை சார்ந்து வாழ்வதற்குரிய அனுமதியை பிதாவாகிய தேவனே இருந்தார். ஆம் அன்பானவர்களே, ஆகவே இவைகள் அந்த ஆத்துமா, அதாவது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை பிரத்யேக சத்தியங்கள். ஆகவேதான் இவைகள் எவ்விதம் நடந்தது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர் உலகத்தின் பிள்ளையாக புறஜாதியாக இருப்பினும் பிதாவாகிய தேவனால் அவர் ஒரு கருவியாக முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக மற்றும் அவருக்கு உரிய ஊழியத்தை ஒரு பகுதியிலே செய்யும் வாய்ப்பினை பெற்றவராக காணப்பட்டதனாலே பிதாவாகிய தேவனுடைய சிறப்பு அனுமதி, விதிவிலக்கான அனுமதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவரது சிறப்புகளை அவர் பெற்றார். கல்வி அறிவில நிபுணத்துவத்தை அவர் விரும்பினார். ஆகவே தொடர்ந்து கல்வி மற்றும் மருத்துவம் இரண்டும் பிரதான தேவைகளாக அவர் தனது ராஜ்ய பாரத்திலே மையப்படுத்தினார். ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யம் அந்த காலத்திலே, அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கல்வி துறையில மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெற்றது என்றால் அது மிகையில்லை. அது அதிகப்படியான காரியம் இல்லை. உண்மையாகவே பல்துறை அறிவை பெறுவதற்கு பல சாஸ்திரிகள், பல நிபுணர்கள், பல்வேறு விற்பனர்கள், பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் அனைத்து நாடுகளில் இருந்தும் வரவழைக்கப்பட்டார்கள். ஆகவே அப்படி போலத்தான் அடிமைப்படுத்தப்பட்ட, தேவனால் அனுமதிக்கப்பட்ட இஸ்ரேலிய தேசத்திலிருந்தும் கல்வியிலே சிறந்தவர்களும் ராஜகுலத்தாரிலே சிறந்தவர்களும் அவர்கள் சகல விதத்திலும் தேறினவர்களுக்கும் ஒரு இன்டர்வியூ வைத்ததை நம்ம பார்க்கிறோம். 10 மடங்கு சமர்த்தராக காணப்பட்ட அந்த பிள்ளைகளை ராஜா செலக்ட் பண்ணி அந்த காரியக்காரனாகி ஆரோக்கிய வசமாக ஒப்புவித்து அவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்ததையும் அவர்களுக்குரிய காலேஜ் ஆரம்பித்து 3 வருடம் சிறப்பு படிப்புகளை நாம் பார்க்கிறோம். வானியல், தர்க்க சாஸ்திரம், கணிதவியல், வரலாறு, குடிமியல், பல்துறை அறிவு, போர்க்கள அறிவு மற்றும் பல்வேறு வகையில தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான காரணிகளை உருவாக்குதல், பல் திறன்கள், போர்த்துறை, இவைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய மிகச்சிறந்த நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கட்டடக்கலையினுடைய அபார வளர்ச்சி மற்றும் கட்டடக்கலையிலே பல மாடி கட்டடங்களை உருவாக்கக்கூடிய கட்டடக்கலையின் தனிச்சிறப்பு வாய்ந்த அம்சங்கள், இவைகள் யாவும் இந்த ராஜ்யத்திலே ராஜாவாகிய நேபுகாத் நிபுணர் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவைகள் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியை பெற்றுக்கொண்டே வந்தன. உதாரணம், பாபிலோனிலே கட்டப்பட்டிருந்த பிரமிக்கத்தக்க கட்டடக்கலையினுடைய உயர்மட்ட விசேஷித்த கட்டட தளங்கள், ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் என்று கூறப்படக்கூடிய பாபிலோனிய தொங்கு தோட்டம், பாபிலோன் நகரத்தினுடைய கட்டிட நிர்மாணம், அதனுடைய மிகப்பெரிய மதில் சுவர்கள் மற்றும் அவர்களுக்கு தோட்டக்கலைத்துறை அமைக்கப்பட்ட பொழுது வாட்டர் இரிகேஷன், நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அகழிகள், பயன்படுத்தப்பட்ட கால்வாய்கள், பயன்படுத்தப்பட்ட விசேஷித்த நீர் சாதன முறைகள் மற்றும் இந்த பிரமிக்கத்தக்க கட்டடக்கலைகளை அவர் தொடர்ந்து வளர்ச்சியுறை செய்த பொழுது இதை பார்ப்பதற்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். கிமு 606 என்று சொல்லும் பொழுது இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் உலகளாவிய அளவிலே புகழின் உச்சியிலே இருந்தது. புகழினுடைய உச்சியிலேயே இருந்தது. ஆம், சமூக வளர்ச்சி, சமூக நாகரிகம், கலாச்சாரம், பல்வேறு பண்பாட்டு கூறுகள் மற்றும் பல்வேறு ஆடை ஆபரணங்கள், அவைகளிலே தேறிய வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சியாக பாபிலோன் கல்ச்சராக, பாபிலோனிய நவநாகரிக வளர்ச்சியாக அது உலகளாவிய அளவிலே பிரசித்தி பெற்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்றால், பாபிலோனுடைய சிறப்பை குறித்து அந்த பாபிலோன் நகரம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் போதுமானது என்று வரலாற்றாசிரியர்கள் பிரமிக்கிறார்கள். புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவிலே ஆச்சரியம் அடைகிறார்கள். ஏனென்றால் பாபிலோன் நகரினுடைய நிர்மாணம் போல உலகத்தில் வேறு எந்த நகரமும் கட்டப்படவில்லை. சர்வ வடிவில மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆறாக ஓடிக்கொண்டிருந்த யூப்ரட்டிஸை அது முழுமையாக அந்த கால்வாயாக வெட்டப்பட்டு அந்த யூப்ரட்டிஸ் ஆறு அந்த பாபிலோன் நகரத்தின் மத்தியிலே ஓட வைத்து அதற்குள்ளாக பல்வேறு விவசாய நிலங்களை வளர வைத்து அதற்குரிய நீர்ப்பாசன வசதி செய்து கொடுத்து அங்கே மிகப்பெரிய அளவுல நீர்ப்பாசனம், எப்பேற்பட்ட எதிரிகள் முற்றுகை போட்டாலும்
தகர்க்க முடியாத பாபிலோன் நகரமாக பிரமிக்கத்தக்க கோட்டை கொத்தளங்கள் கட்டப்பட்டது. ஏறக்குறைய அந்த நகரத்தினுடைய நிர்மாணம் 75 மைல்களாகவே காணப்பட்டது. அது பல இடங்களிலே 85 அடி உயர மதில்களாகவும், சில இடங்களிலே பாதுகாப்பு இன்னும் அதிகம் வேண்டும் என்ற இடங்களில 300 அடி உயரமுள்ள மதில்களாகவும், இரட்டை மதில்களாக டபுள் வால்ஸாக கட்டப்பட்டது. இவைகள் பிரமிக்கத்தக்க கட்டடக்கலைக்கு சான்றாகும். வரலாற்று ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவுல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய கட்டடக்கலையை பற்றி உண்மையாகவே அவர்கள் செய்த ஆராய்ச்சி, கிடைக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், அகழ்வாராய்ச்சிகளில அவர்கள் கண்டறிந்து கூறுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகள, விசேஷ வகையில இந்த பிரமிக்கத்தக்க இந்த பிரம்மாண்ட நகரம் மிகப்பெரிய தூண்களை உள்ளடக்கியதாக, பெரிய மற்றும் சிறிய 250 எண்ணிக்கையுடைய தூண்களை உடையதாகவும் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, 100க்கு மேற்பட்ட வெண்கல கதவுகள். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், வெண்கல தாழ்பால்களை உடைத்து என்ற ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பாபிலோனை குறித்து கூறுவதை, எச்சரிப்பின் தீர்க்கதரிசனத்தை கூறுவதை வாசித்திருக்கிறோம் வசனங்கள் மூலமாக. கோரேஸ் ராஜாவை குறித்து கூறும் பொழுது அது மாத்திரமல்ல, 25 பிரேசன் கேட்ஸ், வெண்கல கதவுகள் அந்த நகரத்தினுடைய சதுர வடிவத்தில் 25 ஒவ்வொரு பக்கத்திற்கும் சம பக்கமாக வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெருக்கள், அதாவது வீதிகள், பிரமிக்கத்தக்க அளவிலே நாகரிகமிக்க கலைநயமிக்க வடிவங்களாக, வீடுகளாக, அங்கே மாளிகைகளாக ஒரு பகுதியும், விஐபி கேலரியாக அவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த முக்கியஸ்தர்களுக்குரிய பகுதியாகவும், குடிமக்களுக்குரிய பகுதியாகவும், தொழிலாளர்களுக்குரிய பகுதியாகவும் மற்றும் விவசாயிகளுக்குரிய ஒரு பகுதியாகவும், பல்துறைக்கு ஏற்ப பிரிவுகளாக ஒதுக்கப்பட்ட பகுதிகளாகவும், பிரமிக்கத்தக்க ஒரு நாகரிகத்தின் தொட்டிலாக அது பிரமிக்கத்தக்க அளவிலே அது வளர்ந்திருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளை, இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த பாபிலோன் நகரத்திற்கு அங்கே விசேஷ வகையாக மணிமகுடம் சூடப்பட்டது போல பாபிலோன் தோட்டம் அமைக்கப்பட்டது. அதை பார்க்கக்கூடியவர்கள் வானத்திலிருந்து தோட்டம் உருவாக்கப்பட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவுல மிகப்பெரிய சொட்டு நீர் பாசனத்தை அவர் உயர் கட்டுமானத்திலே 7 அடுக்கு மாடியாக கட்டினவர். பிற்பாடு 14 அடுக்கு மாடியாக கட்டத் தொடங்கின அந்த நிபுணத்துவத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் பிரமிக்கிறார்கள். இப்படியாக மேலே இருந்த மரங்களும் செடிகளும் பல்வேறு விதமான ஹெர்ப்ஸ், மூலிகைகளும் பிரமிக்கத்தக்க அளவிலே அங்கே காணப்பட்டது. வானத்திலிருந்து தேவனுடைய தயவிலே தொங்குகின்ற தோட்டமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமூட்டும் பல்வேறு வகைப்பாட்டிகளின் தாவர வகைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய சிறப்பு உலகளாவிய அளவிலே பிரமிக்கத்தக்க அளவிலே இருந்ததைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். விருட்சம், அதன் இலைகள், அதன் கனிகள், அதன் ஆகாரங்கள், அதில் சகல மிருகங்களும் கொப்புகளில் ஆகாயத்து பறிகளும் பச்சைகளும் தங்கி தாவரித்தது என்றால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. பிதாவாகிய தேவனுடைய சுத்த இரக்கம், சுத்த தயவு, மிகுந்த கிருபை, அனுமதிக்கப்பட்ட நல்வாய்ப்பின் காரணமாக பெரியவராக, பலத்தவராக, உலகளாவிய மகத்துவம் வாய்ந்த சக்கரவர்த்தி ஆகிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக அவரது அரசாட்சி வான பரிந்தம் தேவ தயவுல எட்டக்கூடிய அளவுக்கு பூமியின் எல்லை வரிந்தும் எட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு புகழ்மிக்க பிரசித்தி பெற்ற வளர்ச்சியின் உச்சத்தை தொட்ட இந்த நிலைமையை பற்றி இந்த விருட்சம் விவரிக்கிறது என்பதை தானியேல் தேவ தயவுல, தேவாவின் உதவியில ஞான அர்த்தத்தோடு அங்கே விளக்கினார். இவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவர் உள்ளபடியே பிரமிப்புக்குள்ளானார். பிதாவாகி தேவன் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இவ்வளவு தூரம் சிறப்புகள், இவ்வளவு தூரம் இரக்கங்கள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆனால் இனி நடப்பது என்ன? அதுதான் மிக முக்கியம். இந்த தரிசனத்தின் மறுபகுதி, இந்த சொப்பனத்தின் மறுபகுதி என்னவென்றால், பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தீர்மானத்தின்படி தேவன் என்ன செய்ய போகிறார், பிதாவாகிய தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பரிசுத்த காவலாளன் மூலமாக அவர் கூற அவர் செய்திட்டார். இந்த பாபிலோனிய இன்டர்நேஷனல் ரூல் இன்க்ளூடிங் த ஹோல் வேர்ல்ட், ஒட்டுமொத்த உலகத்திற்குமான ராஜ்யமாகவே அன்றைய நாட்களில் இருந்தது. நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். டாப் கவர்மெண்ட் சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், பல்வேறு கலைகள் மற்றும் வணிகத்தின் பிறப்பிடமாகவும் மைய நகரமாகவும் இருந்தது. அன்பானவர்களே, பல நாடுகளில இருக்கக்கூடிய பழங்கால இலக்கியங்கள் நாம் நம்முடைய இந்தியாவில, இன்னும் நம் தமிழ்நாட்டில பல்வேறு பழந்தமிழர் வணிகத்துல, பல்வேறு இலக்கிய நூல்களிலும் கூட இந்த
பாபிலோனிடத்திலும் ரோமாபுரியினிடத்திலும் வியாபாரம் புரிந்த வணிக கப்பல்களை பற்றி பேசுகின்றார்கள். அங்கே பரிமாறிக்கொண்டிருந்த பண்டமாற்று முறை வணிகத்தை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இதற்கும் ஒரு சான்றாக பல நாடுகளிலே இவைகள் காணப்படுகிறது. ட்ரேட் சென்டராக பாபிலோன் அங்கே இருந்தது. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக, வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக அந்த பாபிலோன் அங்கே காணப்பட்டது. பிரசித்தி பெற்ற நகரமாக காணப்பட்டது. எவ்வளவு பிரம்மாண்டமாக உயர்த்தப்பட்டிருந்த அந்த நகரம், அதன் சிறப்புகள், ராஜா அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை எல்லாம் இங்கே விளக்கக்கூடிய விவரிப்புல இந்த விருட்சம் அங்கே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் இந்த முக்கியத்துவமா இந்த விருட்சத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதை நாம் கவனிக்கும் போது மிக முக்கியமா தானியேல் 4ஆம் அதிகாரம் 12 மற்றும் 12ஆம் வசனத்தை தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 4:12. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த விருட்சம் இவ்வளவு பிரமிக்கத்தக்க அளவில் தனது சிறப்புகளை கொண்டிருந்தாலும் பரிசுத்த காவலாளன் மூலமாக இங்கே பிதாவாகி தேவன் ஒரு ஏற்பாட்டை செய்கிறார். அவரால் அனுப்பிவிடப்பட்ட இந்த பரிசுத்த காவலாளன் பற்றிய வசனம் தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனங்களில 23ஆம் வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. அவர் கொடுத்த தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஸ்லைட்ல காண்பீங்க. தானியேல் 4:23 படிங்க. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அதன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த காவலாளன் மூலமாக பிதாவாகி தேவன் கொடுத்துட்ட தண்டனையின் தீர்ப்பு, அதாவது நியாய தீர்ப்பின் விவரத்தை இங்கே வசனத்தின் மூலமாக வாசிக்க நாம் கேட்டோம். பிதாவாகி தேவன் விவரித்துக் கொண்டிருந்த இந்த காரியம், இந்த விருட்சத்தை வெட்டி விடுங்கள், அதை அழித்து போடுங்கள், ஆனாலும் என்ற வார்த்தை மிக முக்கியம். அதன் வேர்களாகி அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்பது தேவனுடைய தீர்ப்பு. அந்த வேர்களாகி அடிமரத்துக்கு செய்யப்பட வேண்டியது என்ன? இரும்பும் வெண்கலமுமான விலங்குகள் இடப்படணும். அந்த அடிமரம் இப்படிப்பட்ட நிலைமையிலே வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைய வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த அடிமரத்துக்கு கொடுக்கப்பட்டது. பெற்றுக் கொண்டிருப்பது தண்டனை அடிமரம் தான். ஆனால் வசனம் 23 பிற்பகுதியில அடிமரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த காவலாளன் அடிமரத்தோடு யாரை இங்க ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதை நாம் ஆவிக்குரிய ரீதியில தேவாவி நுதுவில கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த அடிமரம் பணியிலே நனைவதாக என்று கூறிக்கொண்டிருந்த காவலாளன், அந்த நனைந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமரம், பசும்புள்ளிலே தங்க வேண்டிய அடிமரம் 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் என்று அவன் மேல் என்று மீண்டும் அந்த ஆத்மாவை பற்றியே ஒப்பிட்டு கூறுவதை பிதாவாகிய தேவனுடைய தாசனாகிய தானியேலின் மூலம் விவரிக்கக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகவே அடிமரம் மீண்டும் அந்த ஆத்மாவை குறிப்பிடுகிறது. அது மிருகங்களோட பங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை குறிப்பிடுகிறது. வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளன் இப்படிப்பட்ட தீர்ப்பை இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை காண வைத்தார் என்பதை குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த பரிசுத்த காவலாளன் யார்? தானியேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஏற்கனவே இந்த பரிசுத்த காவலாளனை பற்றி தேவன் குறிப்பிட்டு இருந்தார். ஆகவே இந்த பரிசுத்த காவலாளன் ஆரம்ப காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த ஊழியராக தேவ தயவிலே காணப்பட்ட அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் அந்த காலத்திலே லோகோஸ். ஆகவே சகோதரர் பிராங்க் ஷெலு இதை நோட் பண்றார். இந்த லோகோஸாக நிச்சயமாக இந்த பரிசுத்த காவலாளன் காணப்பட்டிருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய நீதியின் ஊழியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தார். மிகாயேல் தூதனாகவும் அங்கே செயல்பட்டார். இப்படியாக
நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வசமாக பிதாவாகிய தேவன் தனது தீர்ப்புகளை, அதாவது உத்தரவுகளை அளித்து செயல்படுத்துகிறார் என்பதை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். பிதாவாகிய தேவனே, பரமபிதாவே, மகாராஜா. நாம் பார்க்கலாம் நமக்கு ஸ்லைட்ல, பிதாவாகிய தேவனே மகாராஜா, அவருடைய உத்தரவுகள், அதை செயல்படுத்தக்கூடிய நல்வாய்ப்புகள், ஊழியங்களாக அங்கே அவரது நேசகுமாரனாய் இருக்கக்கூடிய லோகோஸ் என்ற விசேஷித்த பிரதான தூதருக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பழைய ஏற்பாட்டின் சில நிகழ்ச்சிகளிலே ஆராய்ந்தறியலாம். சர்வலோகத்தின் மகாராஜா, இப்படியாக அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார். ஆகவே இந்த தூதர்கள், அதில் பிரதான தூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்த லோகோஸ், அங்கு அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த தன்மைகள் இருக்கிறது என்பதை சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 20 மற்றும் 21 வசனங்களை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103, 20, 21. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய யாவே தேவனுடைய வார்த்தையை உள்ளபடியே கேட்டு அவரது வசனத்தின்படி, உமது வசனமே சத்தியம், அவரது சத்தியங்களின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களே என்று குறிப்பிடுகிறார். ஆம், அவர்கள் மிகவும் விசேஷமானவர்கள். அந்த தூதர்களின் தலைவராய் இருக்கக்கூடிய லோகோஸ் பலத்த சௌரியவான். அவரது சேனை, அவருக்கு கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற சேனை அநேகம் உண்டு. அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள், நன்றி செலுத்துங்கள். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பணிவிடைக்காரராய் இருக்கிற அவரது சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று பிதாவாகிய தேவனுடைய ஆவி பெற்ற சங்கீதக்காரர் இங்கே விவரிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தின் மீது செய்து கொண்டிருக்கக்கூடிய விசேஷித்த ஆசீர்வாதமான வாய்ப்பை, விசேஷித்த பாக்கியமான வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த தூதர்கள் என்றால், நாம் எந்த அளவிற்கு பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவரது சத்தியத்தின்படி நமது சொந்த வாழ்க்கையிலே, நடைமுறையிலே, நமது பலியின் ஜீவி வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு தேவ தூதர்கள் நமக்கு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தேவதூதர்களின் தலைவராக அந்த காலத்திலே காணப்பட்ட லோகோஸ் எந்த அளவிற்கு பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவரது வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு அதன்படியே செய்து கொண்டிருப்பார். அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பணிவிடையை செய்து கொண்டிருப்பார். ஆகவே அவரது சர்வ சேனைகளும் ஆகிய அனைத்து ஜீவிகளும் அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய மகத்தான காரியத்தை இங்கே தாவீது ராஜாவின் மூலம் தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்படியாக இந்த பரிசுத்த காவலாளனுடைய மிக விசேஷித்த ஊழியத்தின் பணியை இங்கே நிறைவேற்றினார். எபிரேயர்களது நிருபம் 1 அதிகாரம் 14 வசனத்துல, பிதாவாகிய தேவனுடைய ஆவியை கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே பெற்ற பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒட்டுமொத்த சபையின் கவனத்தை ஈர்க்கிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மைய நோக்கமாக ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய தெய்வீக திட்டத்துல பெரிதான ரட்சிப்புக்கு ஒரு பாகமும், முதன்மை பாகமும், பொதுவான ரட்சிப்புக்கு மறுபாகமுமாக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பின் பாகங்களிலே, அந்த ரட்சிப்பின் பாகங்களுக்கு அடுத்த பணிகளிலே, ஊழியங்களிலே, தெய்வீக சித்தம் சார்ந்த பணிகளிலே ஊழியத்தை செய்வதற்குரிய நல்வாய்ப்பாக, பாக்கியமான வாய்ப்பாக, ஆசீர்வாதமான வாய்ப்பாக தேவதூதர் சேனையை பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே அவர் செயல்பட வைக்கும் பொழுது அதற்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய மகத்தான ஊழியர்களாய் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள், அவர்கள் அனைவரும் தேவனால் வழிநடத்தப்படக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய, பணிவிடைகளை பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் ஜீவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்ற விசேஷித்த சிந்தனையை தூண்டும், ஊழியத்தை ஏற்படுத்தும், நம் நற்சிந்தனையை பலப்படுத்தும் சிந்தனைகளை பிதாவாகி தேவன் பரிசுத்த பவுலின் மூலம் இங்கே விளக்குகிறார். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உன்னதமான பணிகள், அந்த பலியின் வாழ்க்கைகள் அவர்களுக்கு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விவரிக்கக்கூடிய சத்திய வசனங்கள் வேதாகமத்திலே காணப்படுவதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மிகச்சிறப்பான உத்தரவுகளை பிதாவாகி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆவியின் ஜீவிகளாக, அவர்கள் அக்னியாக, காற்றாக, ஆவியின் ஜீவிகளாக தேவ உத்தரவிலே அவர்கள் செயல்படுத்தப்படுகிறார்கள். பிதாவாகி தேவனுடைய ஞானம்
வெளிப்படுத்தப்படும் விசேஷித்த நீதி, பிதாவாகிய தேவனுடைய ஞானத்தால் வெளிப்படுத்தப்படும் விசேஷித்த வல்லமை, பிதாவாகிய தேவனுடைய ஞானத்தால் வெளிப்படுத்தப்படும் விசேஷித்த அன்பு ஆகிய இந்த பிதாவாகிய தேவனுடைய 4 அஸ்திவாரமிக்க விசேஷித்த தனித்தன்மைகளிலே அவர்கள் வழிநடத்தப்பட்டு, அவர்கள் பிதாவாகிய தேவனுக்காகவே உத்தம ஊழியத்தை அன்றிலிருந்து பிதாவாகிய தேவனால் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது, அவரது அனுமதி பெற்ற லோகோஸ் ஆகிய இந்த பிரம்மாண்ட பிரதான தூதனாகிய நமது ரட்சிப்பின் தலைமை தளபதி அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசேஷமாக அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருக்கு என்ன நேரிடும் என்பதை தானியேலின் மூலம் கூற வைத்தார். ஆகவே இந்த விருட்சமானது வெட்டப்படும். அதாவது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய சிறப்புகள் எவ்வளவா இருந்தாலும், எவ்வளவு பிரமிப்பூட்டப்படத்தக்கதா இருந்தாலும் அவைகள் நீக்கப்படும், நிறுத்தப்படும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்பதை விவரிக்கும் விதமாக இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசுமுள்ளிலே தங்கக்கூடிய அளவிலே, ஆகாயத்து பணியிலே நனையக்கூடிய அளவிலே 7 காலங்கள் மட்டும் தண்டனையின் காலங்கள் இந்த ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் மீது கடந்து போக மட்டும் தேவனுடைய அனுமதி அவர் பேரிலே தண்டனையின் தீர்ப்பாக அளிக்கப்படுகிறது என்பதை இந்த விசேஷித்த பரிசுத்த காவலாளன் விவரிக்கிறார். ஆகவேதான் விருட்சம் குறித்த தேவனுடைய திட்டத்தை பற்றி நாம் ஆராய வேண்டும். விருட்சம் முதலில் யாரை குறிக்கிறது என்பதை சகோதரர் CTR அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த விருட்சம் முதலிலே ஒப்பிடத்தக்க ஒரு ஒப்புமைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆம், விருட்சம் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது பல்வேறு ஆசீர்வாதங்களை உள்ளடக்கத்தக்கதா இருக்கிறது. விருட்சம் முதலிலே பூமியின் முதல் ஆட்சியை குறிக்கிறது. யார் அந்த ஆட்சியை செய்தவர்? சாயலில் படைக்கப்பட்ட முதல் ராஜா ஆதாம். ஆம், அவரே பிதாவாகிய தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட முதல் ராஜா. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்ட முதல் ராஜா, த ஈடன் கார்டன் எம்பரர், ஏதேன் தோட்டத்தின் மாபெரும் ராஜாவாக தேவனால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். ஆகவேதான் விசேஷ வகையிலே இந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் கீழ்ப்படிந்து இருந்த வரைக்கும் அவர் ராஜாவாகவே இருந்ததை இந்த விருட்சத்தின் முதல் கட்ட தெய்வீக சத்தியத்தின் விளக்கம் விவரிக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் இப்போது இந்த PPT-ல, அதாவது இந்த ஸ்லைடுகள்ல நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக முந்தைய ஸ்லைட்ல அந்த விருட்சத்தின் அந்த விளக்கத்தில் பாகத்தை கொண்டு வாங்க. ஸ்லைட் நம்பர் 32 அங்கே சொல்றார் ரொம்ப அருமையா, மிக முக்கியமா, இந்த விருட்சம் ஒரு புறம் ஏதேன் தோட்டத்தில பரிபூர்ண ஜீவனை பெற்ற ஆதாம் மூலமாக நிர்மாணிக்கப்பட்ட ராஜ்யத்தை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் மூலமாக சகல நாடுகள், தேசங்கள், மக்கள் அங்கே விசேஷ வகையிலே கீழ்ப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அங்கே செழுமைகள் புறப்படுவதற்கு தேவன் ஏற்பாடு செய்து வைத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இது ஒரு பாகம். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? கீழ்ப்படியாமை. அவர்கள் செய்தது என்ன? மீறுதல். அதன் காரணமாக தேவனுடைய தண்டனை தீர்ப்பை பெற்றார்கள். அதே போலத்தான் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரினுடைய ராஜ்யம். பிதாவாகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டவர். பிதாவாகிய தேவனால் அவர் ஊழியராக புறஜாதியாக இருந்த போதிலும் ஊழியராக அனுமதிக்கப்பட்டு அவருக்குரிய சிறப்புகளை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக பெற்று அவர் உயர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தை அங்கே செய்தாரா என்றால் அவர் செய்யாமல் இருந்தது நிமித்தமாக தேவனுடைய தண்டனையின் தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் விவரத்தை விவரிக்க பரிசுத்த காவலாளனை பிதாவாகிய தேவன் அனுப்பி அந்த தண்டனையின் தீர்ப்பின் விவரத்தை அங்கே கொடுத்தார். இந்த விருட்சமானது வெட்டப்படுவதற்குரிய உத்தரவை பெற்று வந்த இந்த பரிசுத்த காவலாளன் அந்த சொப்பனத்தின் மூலம் ராஜாவிற்கு தெரிவித்தார். சொப்பனத்தை விவரிக்கக்கூடிய விளக்கத்தை கொடுப்பதற்கு உண்மையான பிதாவாகிய தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனாகிய தானியேலை தேவன் மீண்டும் வரவழைத்தார். இங்கே பிதாவாகிய தேவனுடைய ஞானம் எவ்வளவாய் வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவனுடைய ஞானத்தின் மிகுதியின் நிமித்தம் உத்தம ஊழியனாகி தானியேலினுடைய விசேஷித்த கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய சொப்பனத்தின் ஞான இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு பிரத்யேகமாக விளக்கப்படுகிறது. ஆகவே இந்த விருட்சம் வெட்டப்பட்டது எதை குறிக்கிறது? இது நேபுகாத் நேச்சரின் விழுகையை நேரடியாக குறிப்பிடுகிறது. அதே நேரத்தில் தெய்வீக திட்டத்திலே மனிதனுடைய விழுகையை குறிப்பிடுகிறது. ஆம்,
நேபுகாத்நேச்சர் விழ வைக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். அவருக்குரிய தண்டனையின் தீர்ப்பின் விவரங்கள் விவரிக்கப்பட்டது. இந்த காரியத்திற்கு முன்பதாக முன்னடையாளமாக ஆதாமினுடைய விழுகை, பரிபூர்ண ஜீவனிலிருந்து, பரிபூர்ண மனிதத்துவத்திலிருந்து, தெய்வீக தொடர்பிலிருந்து அவர் அகற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். காரணம் கீழ்ப்படியாமை, மீறுதல் ஆகிய இவைகளின் நிமித்தமாக இங்கே விசேஷ வகையில ஆதாமும் தேவனுக்கு விரோதிகளாக மாறி போனார்கள். ஆம் அன்பானவர்களே, இது நேபுகாத்நேச்சருடைய விழுகை பிற்பாடு நடந்த காரியம். ஆகவே சகோதரர் செகண்ட் வேல்யூம்ல கூட இதை குறிப்பிடுகிறார் சகோதரர் சிடிஆர். ஆகவே இங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய விழுகை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மிக அருமையான ஒரு ஒப்பீட்டை பிதாவாகி தேவன் தனது தெய்வீக திட்டத்திலே வைத்திருக்கிறார். இங்கே ஆரம்பகட்ட ஆதாம் அவரது மனித விழுகை நேபுகாத்நேச்சருடைய விழுகையோடு ஒப்பிடப்படுகிறது. ஆம், தேவனுடைய தண்டனையின் தீர்ப்பின் விவரம் என்ன? ஒரு மரம் அழிக்கப்படுவதென்றால் அது முழுமையாக வெட்டப்பட்டால் அதனுடைய அடிமரம் மற்றும் அதனுடைய அடிமரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய வேர்கள் எல்லாம் படிப்படியாக சாரம் இழந்து அவைகள் முழுமையாக பட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறும் என்பதுதான் இங்கே விவசாய வரலாறு. ஆனால் அங்கே நடப்பது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது விசேஷ வகையிலே பிதாவாகி தேவன் அந்த அடிமரத்தை முற்றிலுமாக பட்டு போக வைக்க போகிறாரா, அல்லது அதற்கு அவர் என்ன தீர்ப்பிட போகிறார் என்பதை மோர் இன்ட்ரெஸ்டிங் வேல, மிகுந்த ஆச்சரியமூட்டும் விதத்துல பிதாவாகி தேவன் அங்கே விளக்க இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, ஆகவே இந்த தண்டனையின் தீர்ப்பை விவரத்தை நாம் பார்க்கும் பொழுது தானியேல் மீண்டுமாக நாம் வசன வாசிப்புக்கு வரலாம். அதன் தொடர்ச்சிக்காக தானியேல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மற்றும் 25ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. தானியேல் 4:24, 25. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவர் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரின் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவனுடைய தண்டனையின் தீர்ப்பின் விவரம் மிக நேர்த்தியாக விவரிக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட இந்த வசனங்களில இந்த மரமாக விருட்சமாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவர் முழுமையாக விலத்தள்ளப்படுகிறார், அதாவது தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார். அவர் இனிமேல் ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை போலல்ல, தண்டனை பெற்றவராக அவர் தள்ளிவிடப்படுகிறார். ஆகவே அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக செல்ல இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கும் பொழுது வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அபாக்கியமான நிலைமை. மனுஷர்களிடத்துல அவர் சேர முடியாது. அங்கே குறிப்பிடும் பொழுது அடையாள பாஷையிலே குறிப்பிடுகிறார். மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர் என்று கூறும் பொழுது அது அப்படியே இங்க நம்ம ஸ்லைட்ல காண்பிக்கப்பட்ட பிக்சர் மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. நேபுகாத்நேச்சர் அவர் போய் ஆடு மாடு மாதிரி எல்லா இடங்களுக்கும் கால்நடை போல 4 காலில் நடக்கிற மாதிரி நடந்து புள்ளை தின்றார் என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம்ங்கிறார். காரணம், தேவனுடைய பிள்ளைகள், இதை ஆராய்ந்தறிந்த பிள்ளைகள் தேவனுடைய விசேஷித்த ஞானத்தின் தீர்மானத்தை விவரிக்கிறாங்க. ஏனென்றால் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார் என்றால் விசித்திரமான தீர்ப்பை பெற்றிருக்கிறார். சம்திங் பெக்குலியர் ஜட்ஜ்மெண்ட். அவரு இனிமேல் ராஜாவா இருக்க முடியாது, ஜனங்களோட வாழ முடியாது, மாறாக அவர் தனித்து விடப்படணும். ஆமன்பானவர்கள் ஐசோலேட் ஆகணும். ஆகவே இந்த ஐசோலேட் ஆகிற இந்த காரியம், தனிமைப்படுத்தக்கூடிய காரியம் தான் நம்ம பார்க்கிறோம். முழுமையாக மரம் வெட்டப்படுது, அதன் வேர்கள் மாத்திரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டார். ஏனென்றால் 4:26 வாசிக்க கேட்டோம். தானியேல் 4:26 மீண்டும் கூட படிங்க. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால்,
நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த ஞானத்தின் மூலம் பரிசுத்த காவலனாகிய அந்த தண்டனை தீர்ப்பை கொடுத்துட்ட விசேஷித்த அந்த உன்னதமானவர் இங்கே பரம அதிகாரத்தை ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவ சித்தம் இருக்கிறது என்பதை விவரிக்கிறார். ஆனால் பிதாவாகி தேவனே அதிகாரமுடையவர். பிதாவாகி தேவனிடத்திலிருந்தே சகல அதிகாரங்களும் புறப்படுகிறது. அவரே சகல அதிகாரத்திற்கும் ஆட்சிக்கும் ஊற்றும் காரணர் என்று இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ளாமல் இருப்பதினால்தான் அவர் தனது இருதய சிந்தனையிலே சிந்தித்தார் தான் கட்டின மகா பாபிலோன் என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்றும் ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமையின் உச்சத்திற்கே சென்று, பெருமிதத்தின் விளிம்புக்கே சென்று அவர் தன்னுடைய பெருமை, தன்னுடைய சிறப்புகள், மேட்டிமை மற்றும் ஞானச்செருக்கு என்று தன்னை குறித்து உயர்வாக எண்ணி 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 அதன் உச்சத்தை தொட்டார். பரம அதிகாரத்தை பிதாவாகி தேவன் அருளின விசேஷித தயவுகளை உணர்ந்து கொள்ள தவறினார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான அல்லது தவறான அல்லது பாவமான சிந்தனைக்குள்ளாக இந்த ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் சென்று விட்டார் என்பதை விவரிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இது ஒரு மிகப்பெரிய படிப்பினை பாடமாக இருக்கிறது. பிதாவாகி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்பது தெய்வீக கொள்கை, த டிவைன் ஐடியாலஜி, தெய்வீக கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள். பிதாவாகி தேவனுடைய விசேஷ நியமத்தின்படி பிதாவாகி தேவன் ஒருவரே மகா பெரியவராக இருக்கிறார். பிதாவாகி தேவன் ஒருவரே மகா ஆட்சி அதிகாரத்தையும் பல்வேறு ஆட்சிகளையும் உடையவராக இருக்கிறார். பிதாவாகி தேவன் ஒருவரே நானாவிதமான ஜீவிகளுக்கு அவரே சிருஷ்டிகராக இருக்கிறார். அவரே சகல ஜீவன்களுக்கும் ஊற்றும் காரணருமாக என்றென்றும் இருக்கிறார். பிதாவாகி தேவனே சகலமுமாய் இருக்கிறார். எப்படி பிரமிக்கத்தக்க பிரம்மாண்ட அதிகாரத்தை, பரம அதிகாரத்தை, அண்ட சராசரங்கள், என்டையர் கேலக்சி, விசேஷ வகையிலே ஒட்டுமொத்தமான யூனிவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அண்ட சராசரங்களுக்கும் ஏக சக்கராதிபதியாக அவரது பரம அதிகாரம் எங்கும் வியாபித்து நமது அறிவிற்கு அப்பாற்பட்டதாக, நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்ட முடியாததாக, பிரமிக்கத்தக்க அளவில், பிரம்மாண்ட அளவில் அது இருக்கிறது என்பதை பிதாவாகி தேவனுடைய நேசிக்கப்பட்ட மனவாட்டி கர்த்தர் இயேசுவின் தலைமையின் கீழாக புரிந்திருக்க வேண்டும். ஒருபோதும் பெருமையின் எண்ணங்களோ பெருமித எண்ணங்களோ நம்மில் எவருக்கும் வந்துவிடாமல் அவரவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த மனசாட்சியை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மில் எப்படிப்பட்ட நன்மைகளோ சிறப்புகளோ அல்லது மெச்சப்படத்தக்க எந்த காரியங்கள் இருப்பினும் அவைகளை எல்லாம் நாம் ஒருபோதும் உயர்வாக எண்ணிவிடக்கூடாது. பிதாவாகி தேவனுடைய இரக்கத்தால், ஈவால், தயவால் நாம் பெற்ற அனைத்திற்கும் நாம் தாழ்மையுடன் கர்த்தர் இயேசுவின் தலைமையில பிதாவாகி தேவனையே மகிமைப்படுத்தி அவர் ஒருவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். பிதாவாகி தேவனே நீர் மகா பெரியவர். பிதாவாகி தேவனே நீர் மகத்தானவர். பிதாவாகி தேவனே நீரே எங்களுக்கு ஜீவன் கொடுத்து எம்மட்டும் காத்தவர், இனிமேலும் காப்பவர், என்றென்றும் ரட்சிப்பவர் நீர் ஒருவரே என்று எப்போதும் தூதர்களைப் போல நாம் அவரை பரிசுத்தர் 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 என்று புகழ்பாடி கொண்டிருக்க வேண்டும் என்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட பாவமாக இங்கே காணப்படுகிறது. ஆனால் நேபுகாத் நேச்சர் ராஜாவை பொறுத்த மட்டிலே நடந்தது என்ன? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் மரல விழுந்து விட்டார், திசை மாறி விட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள், அனுமதிக்கப்பட்ட விசேஷித்த சிறப்புகளின் வர்த்தமானங்கள் அவரை பெருமை கொள்ள செய்தது, அவரை மேட்டிமை கொள்ள செய்தது, தலைகணம் கொள்ள செய்தது. ஆகவே அவர் அவ்விதமாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த காவலாளன் இவ்விதமாக சொப்பனத்தின் மூலம் தானியேலுக்கு அவர் இந்த சொப்பனத்தின் ஞான அர்த்தத்தை அவர் விவரித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் மீண்டும் அந்த விருட்ச தரிசனத்தினுடைய படங்களுக்கு நம்ம வரலாம். பாருங்க, மிக முக்கியமாகவே தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே இந்த மரம், அதாவது இந்த விருட்சம்
முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறதா என்றால் தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அந்த வசனத்தின் மைய பகுதியில இரும்பு வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பனியில் நனைவதாக, டியூ ஃப்ரம் த ஹெவன் என்று சொல்றார். ஆகாயத்து பனியில நனையணும். ஆகாயத்து பனி அந்த அடிமரத்தின் மீது பட்டுக்கொண்டே இருக்கணும் என்பது தேவ சித்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு வித்தியாசமான, ஒரு ஆச்சரியமான ஒரு தெய்வீக தீர்ப்பு. ஆம், இந்த ஆகாயத்து பனி பிதாவாகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறிக்கக்கூடிய காரியம். பிதாவாகி தேவன் மாபெரும் பிரம்மாண்ட தெய்வீக திட்டத்துல திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள், த டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பிளஸிங், திரும்ப கொடுத்தலின் கால ஆசீர்வாதங்களை வைத்திருப்பதை பிதாவாகி தேவன் மையப்படுத்துகிறார். பரிசுத்தவானாகிய பேதுரு அவரது நிருபத்துல திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் பற்றி அங்க பேசுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த திரும்ப கொடுத்தலின் கால ஆசீர்வாதங்கள் என்பது பிதாவாகிய தேவனுடைய திட்டத்திலே பிரமிக்கக்கூடிய மனுக்குலத்திற்கான ஆசீர்வாதங்களின் திட்டங்களாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பல நேரங்களிலே நாம் உற்று நோக்க வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த நன்மை பயக்கக்கூடிய அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அது பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களை, பிரமிக்கத்தக்க ஜீவனுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உலக தோற்றம் முதல் தேவன் தம் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தவானாகிய இந்த பேதுரு அவர்கள் விவரிக்கும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தெய்வீக திட்டமானது மீண்டுமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் துளிர் விட வைக்கக்கூடிய விசேஷ வகையில அவைகள் புதிய துவக்கத்தை குறிக்கக்கூடிய அடையாளங்களாக காணப்படுகிறது. ஆகவே ஆதாம் பரிபூரணத்திலிருந்து விழுந்து போனார். அவரை மீட்பதற்கு ஈடுபலியாக பிதாவாகி தேவன் தனது சொந்த குமாரனையை கொடுத்து, மரமே வெட்டப்பட்டாலும் விருட்சமே வெட்டப்பட்டாலும் அதற்கே உரிய காலங்கள் வெண்கலமும் இரும்புமான விலங்கு போடப்பட்டது எதை குறிக்கிறது? அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரும் வரைக்கும் அவைகள் அமைதியாக காலங்கள் சென்று கொண்டே இருக்கும். திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வரும் வரைக்கும் அது துளிர்க்காது. ஆம், மனித சந்ததி மீண்டுமாக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆகவே இதை குறிக்கும் பிரம்மாண்ட ஞான அர்த்தத்திலே இந்த அடிமரம் மாற்றப்படுவது முழுமையாக அளிக்கப்படுவதில்லை. இது முற்றிலும் வித்தியாசமான தண்டனை, விசித்திரமான தண்டனை, மோஸ்ட் பெக்கூலியர் ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை ஆல்மைட்டி காட். அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு தண்டனை. அடிமரம் போனால், அடிமரம் மாத்திரமே இருந்தால், வழக்கமாக விவசாயத்துறையில இருப்பவர்களை கேட்டு பார்த்தால் அது பட்டு போயிடும், வேர்கள் அது துளிர்க்காது. ஆனால் வேர்கள் மீண்டும் துளிர்விடக்கூடிய வகையில பிதாவாகி தேவனுடைய சிறப்பு ஏற்பாடு வானத்திலிருந்து விழும் பனி, டியூ ஃப்ரம் த ஹெவன், வானத்திலிருந்து விழும் பனியின் மூலமாக பிதாவாகி தேவன் போஷிக்கக்கூடிய காரியம், பிதாவாகிய தேவனுடைய திரும்ப கொடுத்தலின் கால ஆசீர்வாதங்களை அவர் தனது திட்டத்திலே மையப்படுத்தி வைத்திருப்பதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஈடுபலி கொடுக்க வைத்து திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை அவர் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும், உலக ராஜ்யத்திற்கும், உலக ஜனங்களுக்கும் பெற்றுத் தருவதற்கு செய்திருக்கிற பிரம்மாண்ட ஏற்பாட்டை இந்த விருட்ச தரிசனம், விருட்சத்தின் சொப்பன விளக்கம் குறிக்கிறது. ஆகவேதான் நம்ம இந்த பிக்சர்ஸ்ல பாக்குறோம், இந்த துளிர்விடும் இந்த விருட்சம் எப்படி இருக்க போகிறது? ராஜ்யத்தின் பணிகளோடு, கிங்டம் ஒர்க்ஸ். அடுத்ததாக ஈடுபலியின் சத்தியங்களோடு அது முளைப்பிக்கப்பட இருக்கிறது. கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியம் பிரம்மாண்ட அளவிலே பிரசித்தி பெற்றதாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே கண்ணுக்கு தெரியும் பாகத்திலே முற்பிதாக்கள் மூலமாக அவைகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே விவரிக்கப்படும். காஸ்பல் ஏஜ் ட்ரூத், அதாவது சுவிசேஷ சத்தியம் விளக்கப்படும். அநேக உபத்திரவங்கள் எதற்காக நடந்தது, அதன் ரகசியங்கள் என்ன என்பதை குறித்துதான் சத்தியங்கள் விவரிக்கப்படும். இப்படியாக மீண்டுமாக ஒரு புதிய ராஜ்யம் மீண்டுமாக கர்த்தர் இயேசுவின் தலைமையில ஒட்டுமொத்த உலக மனுக்குலத்திற்கு மீண்டும் திரும்ப கொடுக்கப்படும். நம்பிக்கையின் துளிராக, த ரே ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் துளிராக அந்த விருட்சமானது மீண்டுமாக பிதாவாகி தேவனால் கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே வளர்த்தப்படும், வர்த்திக்கப்படும், அது பெருக்கப்படும். ஆகவே பெருமையாக, மேட்டிமையாக, தன்னால் உருவாக்கப்பட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய
ராஜாவா இருக்கக்கூடிய நேபுகாத் நேச்சார் ஆனாலும் சரி, அல்லது வேறு எவராய் இருந்தாலும் சரி, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யபாரத்திலே அவர்களுக்கு இடமில்லை என்பதை குறிக்கும் எச்சரிப்பூட்டும் திருக்கு தரிசனமாக, எச்சரிப்பூட்டும் அடையாளமாக இந்த விருட்ச தரிசனத்தினுடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தின் சாரம் மிகுந்த சத்தியங்கள், ஒப்பால் சாரமேற்றப்பட்ட சத்தியங்கள், நமக்கு பிதாவாகிய தேவனுடைய ஏற்றகால சத்தியங்களை நமக்கு கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே வந்திருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கக்கூடிய அவர் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு ஒருபுறம் தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி லவோதிக்கியா சபையின் காலகட்டத்திலே குதிகால் பாகத்திலே ஹில் கிளாஸ் பாத வகுப்பினருக்கு விசேஷமாக கர்த்தருடைய போஜன பந்தியில் இருந்து அருளப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். பரிசுத்த காவலாளர் மூலமாக பிரம்மாண்ட பணிகளில் ஒன்றாக இந்த விருட்ச தரிசனத்தை விளக்கக்கூடிய ஊழியம் இங்கே கர்த்தர் இயேசுவினால் விளக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நேரத்தை கருதி இதன் தொடர்ச்சியை நாம் தானியேல் 4ஆம் அதிகாரத்துல விருட்ச தரிசனத்துல நாம் வசனங்கள் 26 முடிய நாம் இன்றைய தினத்துல தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல இந்த தொடர்ச்சியை தேவ தயவுலே தியானிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பெற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். This session is no longer being recorded.